ஐடி நிறுவனங்களில் இருந்து வெளியேறுவோரில் 37 விழுக்காட்டினர் மன அழுத்தம் காரணமாக வெளியேறுவதாக தேசிய மென்டல் ஹெல்த் சர்வே கூறுகிறது. இதற்கு தீர்வே இல்லையா என்ற கேள்விக்கு விடை கண்டுபிடித்துள்ளது நெல்லையில் உள்ள ஒரு ஐடி நிறுவனம். காணி நிலம் வேண்டும் பராசக்தி, காணி நிலம் வேண்டும். அந்த கேணி அருகினிலே தென்னை மரம் கீற்றும் இளநீரும், 10-12 தென்னை மரம் பக்கத்திலே வேண்டும். மகாகவி பாரதி பாடியதை கண்முன் நிறுத்துகிறது இந்த இடம். தென்னை மரங்களின் நிழலில் மென்காற்று வீசும் குடிலில் இயற்கையான சூழலில் இருக்கும் இந்த இடம் நெல்லை களக்காட்டை அடுத்த நாலாந்தபுரத்தில் இருக்கிறது. 8 ஏக்கர் பரப்பில் தென்னந்தோப்பில் அமைந்துள்ள இந்த இடத்தில்தான் ரோரிரி சாஃப்ட்வேர் சொல்யூஷன் என்ற நிறுவனம் கடந்த 5 ஆண்டுகளாக செயல்படுகிறது. மன அழுத்தம் இல்லாமல் வேலை பார்க்க வேண்டும் என்றால் இயற்கையோடு ஒன்றி இருப்பதுதான் ஒரே வழி என்கிறார் இதன் நிறுவனரும் மேலாண்மை இயக்குனருமான ரகுபதி. ஸோ இங்கே நான் தென்னந்தோப்புகள் நான் ஐடி கம்பெனி வச்சிருக்கிறேன். ஸோ எதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, என்னால் திருநெல்வேலி மதுரையில் கூட நம்ம கம்பெனி ஆரம்பிக்க முடியும். பட் இருந்தாலும் நம்முடைய ஓன் ஃபார்மில் நான் ஐடி கம்பெனி வச்சுருக்கேன். எதுக்கு அப்படின்னா, இப்போ எனக்கு மோர் தென் 14 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது ஐடி ஃபீல்டில். பட் அதில் எந்த அளவுக்கு ஒரு ஸ்ட்ரெஸ் இருக்கும் அப்படிங்கிறது எனக்கு நல்லா தெரியும். ஸோ நம்ம எம்ப்ளாயிஸ்க்கு நம்ம எப்படி கொடுக்குறோம், அவங்க ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக வைக்கும்போது அவங்களுடைய எஃபிஷியன்சி அதிகமாக இருக்கும், நம்மளுடைய ப்ரொடக்டிவிட்டியும் அதிகமாக இருக்கும். இங்கு காலை மாலை என 2 வேலை நேரங்களிலும் யோகா பயிற்சி தரப்படுகிறது. இந்த பயிற்சி முடிவடைந்த பின்னர் செயற்கை மழையில் குளித்து மகிழலாம். அதன் பின்னர் வழக்கமான அலுவல் பணிகளை தொடரலாம். இந்த நிறுவனத்தில் மன அழுத்தமின்றி ஊழியர்களை வைத்திருப்பது மட்டுமன்றி படிப்பறிவு குறைவாக இருந்தால் பயிற்சி அளித்தும் பணிக்கு எடுத்துக் கொள்கிறார்கள். நாங்கள் உமன்ஸ் ஃபர்தர் கம்யூனிட்டின்னு ஒன்று ஆரம்பிச்சிருக்கோம். அதில் நாங்கள் சிங்கிள் பேரண்ட்டுக்கு ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குறோம். அவங்க குழந்தைங்களுக்கு அவங்களுக்கு நாங்களே 12th முடிச்சதுக்கப்புறம் அவங்க டிகிரி இது பண்ணணும்னு அவசியம் இல்லை, கம்ப்ளீட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. அவங்கள நாங்கள் ட்ரெயின் பண்ணி அவங்களுக்கு 100% ஜாப் கேரண்டி கொடுக்குறோம். இங்கு பணிக்கு வருபவர்கள் பெரும்பாலும் பொருளாதாரத்தில் பின்தங்கியவர்கள் என்பதால் அவர்களுக்கு தங்கும் விடுதி இலவசம். மின் கட்டணமாக மாதம் 300 ரூபாய் மட்டும் செலுத்தினால் போதும் என்கிறார் ஸ்ட்ராட்டஜி மேனேஜர் செல்வகுமார். எவ்வளோ இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ் வந்தாலும் ஒரு மரத்தை கூட நாங்கள் இது வரைக்கும் வெட்டினதே கிடையாது. ஸோ ஒரு கிரீன் ரெவல்யூஷனும் டெக் ரெவல்யூஷனும் பண்ணதுக்காக தான் நம்மளோட அல்டிமேட் எய்ம். ஸோ மேலும் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கம்பெனிஸில் ரூரல் பேஸ்டு பீப்புளுக்கு ஹை ப்ரையாரிட்டிஸ் கொடுக்கும். ஈவன் மோஸ்ட் ஆஃப் த எம்ப்ளாயிஸ்லாம் பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ஸ்கூல் கவர்மெண்ட் காலேஜில் படித்த ஒரு பர்சன்ஸ் தான் இருக்காங்க. ஸோ இங்கே அவங்களுக்காக வேண்டியே நம்ம இதில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஃப்ரீ ஹாஸ்டல் ஃபெசிலிட்டிஸ் கொடுக்கும். ஸோ நிறைய பெனிஃபிட்ஸ் அவங்களுக்காக பண்ணுறோம். சிங்கிள் பேரண்ட் சைல்டுக்கு ஜாப்ல ப்ரையாரிட்டி கொடுக்கும். இந்த மாதிரி நிறைய இனிஷியேட்டிவ்ஸ் பண்ணுறோம். ஸோ ஈவன் ஃபியூச்சரில் நம்ம கிரீன் டேட்டா சென்டர்ஸ் கூட கொண்டு வரதுக்கான பிளான்ஸ் நடந்துட்டு இருக்கு. ஸ்ட்ரெஸ் ஃப்ரீ ஐடி கம்பெனி தென்னந்தோப்புக்குள் எப்படி செயல்படுகிறது? அந்த குடிலில் அமர்ந்து பணியாற்ற ஆசையாக இருக்கிறதா? கவலையை மறக்க நாமும் நெல்லைக்கு ஒரு விசிட் அடிக்கலாம். புதிய தலைமுறைக்காக நெல்லையிலிருந்து ஒளிப்பதிவாளர் நாராயணனுடன் ராமானுஜம்.